எவ்வளோ அமௌண்ட் கையில இருந்தா அவங்க ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராவே இருக்கலாம்? ஒருத்தருக்கு முதல்ல நீட் என்னன்றது புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்ன மாரியே, ஜாப விட போறீங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில, நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களோட என்னதுன்னா நெசசிட்டி என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு 20,000 இருந்தா போதும்ன்னு பார்ப்பாரு. ஒருத்தருக்கு ரூ. 2,00,000 மாசம் வேணுன்னுவாரு. அப்ப அதுக்கேத்த கேப்பிட்டல் வேணும். ஃபியூச்சர்ஸ் ட்ரேடரோ, இல்ல ஒரு ஆப்ஷன் ட்ரேடரோ, இல்ல ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இத மாரி எதிர்பார்க்க முடியாது. இன்வெஸ்டரா வேணும்னா கொஞ்சம் ஃபண்ட் ரொம்பவே அதிகமா வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ இப்படி வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு மாசத்துக்கு 30,000 35,000 அவருக்கு மாசம் இருந்தா தான் என்னால ஓட்ட முடியும் அப்படின்ற பட்சத்தில, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா 3,60,000 கிட்ட வருது. ரூ. 30,000 வேணும்னா. எவ்வளோ கேப்பிட்டல் இருந்தா இத பண்ண முடியும்? ஒரு ஆவரேஜ் இண்டெக்ஸ் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்விங் ஆவறது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு லாங் டெர்ம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, 10 to 14%.